திருச்செந்தூர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் போனால் திருமணம் ஆகும் அப்படின்ற மாதிரி குருஸ்தலம் இல்லையா, கடன் ரீதியான பிரச்சனைகள், எதிரி ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தோம்னா பழனிக்கு போனோம்னா அதற்கு உண்டான பலன் ரொம்பவே அதிகமா இருக்கும். உங்களுடைய அனுபவத்துல அது எந்த மாதிரியான விஷயம்? இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு தேவைகள் அதிகமாயிடுச்சு. தேவைகளும் தாண்டி சமூகத்தினுடைய அழுத்தம்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாத்தையும் தீர்வு பண்றதுக்கு அவன் ஒருத்தனால முடிய மாட்டேது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எங்க போறான்னா ஆன்மீகத்துக்கு வரான். பெரும்பான்மையான எல்லாரும் சொல்றது திருச்செந்தூர் போங்க அப்படின்னு. ஆனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முருகன் கோவில் இருக்கிறது. அருணகிரிநாதர் அதை தெளிவாக சொல்றார். நீங்க எப்போ வீட்டிலேயே உட்கார்ந்து திருப்புகழை மனமுருகி எந்த திருப்புகழ் பாடினாலும் முதல்ல முருகப்பெருமான் கனவிலே வருவார். சொப்ன வாராகின்னு ஸ்ரீவித்யாவில் இருக்கு. அதாவது ஸ்ரீவித்யா உபாசனை பண்றவங்களுக்கு வாராகியம்மன் கனவுலே வந்து சில விஷயங்களை உணர்த்தக்கூடிய தெய்வம். அது ஸ்ரீவித்யா உபாசனை. அதே மாதிரி கௌமாரத்திலையும் அதே தான். எந்த தெய்வத்தை தீவிரமா உபாசனை பண்றோமோ அந்த சொப்னத்துல வந்து இறைவன் காட்சி கொடுப்பார். நான் திருச்செந்தூர் நேரா போங்கன்னு சொல்லவே மாட்டேன். திருப்புகழை பாடுங்க, கந்தர் அலங்காரம் பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் எந்த காலகட்டமானாலும் சரி இறைவனை அடைவதற்கு ஒரே வழி தவம் இருப்பது, ஏங்குவது. இறைவனை போய் பார்க்கணுங்கிற தவமும் ஏக்கமும் எந்த உயிரிடத்தில் இருக்குதோ அந்த உயிரை பக்குவப்படுத்துவதற்கு சுவாமி எங்க கூப்பிடணுமோ அங்க தானா கூப்பிட்டுக்குவார். மனிதனுடைய வாழ்க்கை மனதளவில் நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தையே பாட்டி படைக்கக்கூடிய அந்த பெரும் சக்தி என்னிடத்தில் இறங்கி வந்திருக்கிறதுங்கிற அந்த பெரும் உணர்வு வந்தாலே மனுஷன் சந்தோஷமா இருக்க முடியும். முருகனை பொறுத்த வரைக்கும் சரி, சிவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கு. இதோட ஒரு வசதியான மந்திரம் எதுக்குன்னு சொல்லவே நம்ம பஞ்சாட்சரம் ஆட்டும் சடாட்சரம் ஆட்டும் இதை தவிர வேற மந்திரம் சரவண பவான்னு சொல்றதை விட வேற எந்த ஒரு மந்திரமுமே கிடையாது இல்லையா? சிவனை பொறுத்த வரைக்கும் நமசிவாய மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் தவிர வந்து மற்றதெல்லாம் அர்ப்பம் தான். பிரியாரிட்டி அப்படின்றது இந்த ஒரு சரவண பவ மந்திரம், ஓம் சௌம் சரவண பவ, ஓம் சௌம் சம் சரவண பவ, இந்த மந்திரங்கள் எல்லாம் நிறைய நம்மளுடைய கஷ்டங்களை நீக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லுவாங்க. திருப்புகழ் படிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் முதல்ல எதில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எடுத்துன்னு எல்லாருக்கும் முதல்ல சொல்றது எதுன்னா, சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டு தவமுறை தியானம் வைக்க அரியணைன்னு தொடங்குற திருப்புகழ். அதுதான் இது வந்து சுவாமிமலை திருப்புகழ். ஏன் இந்த திருப்புகளை சொல்றேன்னா, அதுலயே அருணகிரிநாதர் சொல்றாரு, அரை நிமிஷம் கூடி உன்னை நினைக்க முடியாத பாவி நானுங்கிற. சரணகமல ஆலயத்தை அரை நிமிட நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அரியேனேன்னு சொல்லிட்டு, அதாவது அவரே வந்து அந்த டைம்ல அதை பாடி நினைக்கும் போது அதுல ஒரு சில ஸ்பெஷல் திருப்புகள் இருக்கு. அதாவது இப்ப திருப்பரங்குன்றம் எடுத்துட்டீங்கன்னா, சந்ததம் பந்த தொடராலே சஞ்சல துஞ்சி திரியாதே கந்தன் என்று என்று உற்று உணைனாலும் கண்டு கொண்டு அன்புற்றிடுவேனோ தந்தியின் கும்பை புணர்வோனே சங்கரன் பங்கு சிகைவாளா செந்திலன் கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றில் பெருமாளே. இதுல ஒரு மிராக்கிள் ஒண்ணு இருக்கு. அருணகிரிநாதர் இதை பாடுதல் வந்து திருப்பரங்குன்றத்துல. ஆனா 3 கோவில சொல்றாரு. செந்திலம், கண்டி, கதிர்வேலா. செந்திலம்னா திருச்செந்தூர், கண்டினா கதிர்காமம், திருப்பரங்குன்றம். இவர் திருப்பரங்குன்றத்திலிருந்து ஏன் இந்த 2 கோவில பாடுறாரு எனக்கு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதான் நம்ம கூகுள் மேப் இருக்கே போட்டு பார்த்துருவோம். திருப்பரங்குன்றத்திலிருந்து கதிர்காமத்துக்கு போட்டா ஒரு ஷாக்கு 3 நேர்கோட்டில் இருக்கு. நமசிவாயம். அதாவது முருகர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முருகருடைய ஒரு ஆத்தன்டிகேஷனா முருகரை பத்தி பேசக்கூடியவர்கள். முருகர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது எல்லோருமே முருகர் யுகம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இப்பொழுது கிடையாது. முருகர் யுகம் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே அது முருகர் யுகம் தான். புதிதாக ஒரு முருகர் யுகம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகல. அந்த முருகர் யுகம் அப்படின்ற ஸ்டார்ட் ஆயிருக்குதுன்னா டிஜிட்டல் மீடியா அப்படின்ற மாதிரியான விஷயத்துல வேணா ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். யூடியூப்லையும் சோசியல் மீடியாலையும் வந்து இன்னும் அதிகமாக பரவ ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமான டெக்னாலஜி அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும்போது ஒன்னொன்னு அது மாதிரி மாறிக்கிட்டே தானே இருக்கும். அது மாதிரியாக வந்து முருகர் வந்து இன்னும் மேலும் மேலும் எல்லா இடத்துலையும் பரவிக்கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் முருகரை பத்தி ரொம்ப வந்து ஆத்தன்டிகேட்டடா சொல்லக்கூடியவர்கள், திடீர்னு முளைக்காமல் ரொம்ப காலங்களாக முருகரையே வந்து ஸ்மரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கணும்னா நம்ம வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். ரொம்ப சில பேர் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு. ஸோ அது மாதிரியாக இருக்கக்கூடியவர்களிலே விஜயகுமார் அவர்கள் வந்து ஒருத்தர் உங்களுக்கு எல்லாருக்குமே நன்கு பரிச்சயமானவர். இப்போ இன்னைக்கு வந்து அவர்களோட ஒரு கலந்துரையாடல் பண்ணலாம். முருகரை பற்றி பல்வேறு ஆன்மீக விஷயங்களை பற்றியும் ஒரு கலந்துரையாடல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்திலே அவரை அழைத்திருந்தேன்.
வருகை தந்தது ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி, ரொம்ப நன்றி. முருகாச்சரணம். பொதுவாக இந்த திருச்செந்தூர் அப்படின்ற இதுல வந்து எல்லா மக்களுமே இப்பொழுது திருச்செந்தூர்ல போய் குவிஞ்சிடறாங்க. ஏதாவது இப்ப யூடியூப்னாலயா இல்ல வேற ஏதாவது விஷயங்களாகவா அப்படின்னா திருச்செந்தூருக்கே முழுமையாக போறாங்க. 6 ஸ்தலங்களை விட பார்த்தோம்னா அவருக்கு 6000 ஸ்தலங்கள் இருக்கு. ஏகப்பட்டது வந்து பார்த்தோம்னா மிக அதீத சக்தி வாய்ந்தது இருக்கு. திருச்செந்தூர் எந்த விதத்திலையும் சோழை போனது கிடையாது. பட் இருந்தாலும் வந்து இப்பொழுது இந்த திருவண்ணாமலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து எல்லாரும் திருவண்ணாமலைக்கே போயிட்டு மற்ற இடத்துல இருக்கிற சிவன் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை ஆயிடுச்சு இல்லையா? சோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்பொழுது திருச்செந்தூர் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஆயிக்கொண்டு அது மாதிரி அந்த திருச்செந்தூர் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இந்த அறுபடை வீடுகள்ல வந்து பார்த்தோம்னா முக்கியமான ஒரு ஸ்தலம் தான். இருந்தாலும் வேறு ஒவ்வொரு ஸ்தலங்களுமே இருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்தலங்களையுமே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான ஒரு பலன் இருக்கு. இப்ப ஜோதிட ரீதியாக வந்து பார்த்தோம்னா நமக்கு அதற்குண்டான ஒரு ஆராய்ச்சியில நான் இருக்கேன். இப்ப ஜோதிட ரீதியாக முருகன் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி வந்து பஞ்சாட்சரமோ அது மாதிரி அவரோட சடாட்சரத்தை வந்து நம்ம வந்து பல்வேறு விதமான தாந்திரிக விஷயங்கள் அவருக்கு கொடுத்திருக்கிறது. அதாவது ஸ்கந்தருக்கு வந்து தந்திர முறைகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு சிவனுக்கும் இருக்கு இல்லையா? அப்ப அதுல வந்து இந்த திருச்செந்தூர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் போனால் திருமணம் ஆகும் அப்படின்ற மாதிரி குருஸ்தலம் இல்லையா? உங்களுக்கு வந்து சுவாதிஷ்டானம், அதாவது சக்கரங்கள்ல வந்து அவரே வந்து சக்கர ரூபம் தானே. அந்த 7 சக்கராசுல வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த சஹஸ்ராரம் அப்படிங்கிறது வந்து முருகராகவும் மற்றது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அவருடைய அந்த வேலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே ஒவ்வொரு கோயில்களாக அமைத்திருக்காங்க இல்லையா? சோ அப்ப அந்த சுவாதிஷ்டான சக்கரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் போனா அது வந்து திருமணமாகும் குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் திருச்செந்தூர் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு போகலாம். குரு பரிகார ஸ்தலம் அப்படின்ற மாதிரி திருப்பரங்குன்றம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இந்த சனீஸ்வரன் ரீதியாக இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்ப திருப்பரங்குன்றம்ங்கிறது மூலாதார சக்கரத்துக்கு உடையது அப்படிங்கிறதுனால சனி ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துக்கே போயிடலாம். ஸோ இப்போ திருப்பரங்குன்றத்து முருகரை தரிசித்தாலும் எல்லாமே உங்களுக்கு அதுக்கு ஒரு பலன் வரும்னு வச்சுக்கோங்க. இது போன்று இப்போ வந்து கடன் ரீதியான பிரச்சனைகள், எதிரி ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தோம்னா பழனிக்கு போனோம்னா அதற்கு உண்டான பலன் ரொம்பவே அதிகமா இருக்கும். பழனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மணிப்பூரக சக்கரத்துக்கு அப்படின்ற மாதிரியா இருக்கிறதுனால பழனிக்கு போனோம்னா அதற்கு உண்டான பலன் ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஏனோ வந்து திருச்செந்தூர் அளவுக்கு பழனியில கிரௌட் இருக்காங்களான்னு தெரியல. பழனியில கண்டிப்பாவே என்னைக்குமே குறைஞ்சிருக்காது. பட் திருச்செந்தூர்ல வந்து இப்ப சமாளிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. திருச்செந்தூர்ல இருந்து எனக்கு பிரசாதம் வரும் அடிக்கடி. அது மாதிரி அங்க இருக்கக்கூடியவர்கள் சரி இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்குமே சொல்றேன். இப்ப வந்து நம்ம வந்து அநாகத சக்கரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா சுவாமி மலைக்கு போவது அப்படின்ற மாதிரி, விசுத்தி அப்படின்ற மாதிரியாக இருந்தால் திருத்தணிக்கு போறது அப்படின்னு. இப்ப அநாகதமா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து இப்ப அதே மாதிரி வந்து ஆண்களுக்கு திருமணம் ஆகல, இப்ப 90s கிட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சுவாமி மலைக்கு போறதுங்கிறது நல்ல ஒரு பலன். அதே மாதிரி திருத்தணிக்கு போகும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த சகோதரருக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அப்படிங்கிறது, திருமணம் ரீதியான விஷயங்களுக்கு அதுவும் பலன் தருது அப்படின்ற மாதிரி. கணவன் மனைவி ஒற்றுமை, தைரியமே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க, யாருக்கும் அந்த ஒரு கரேஜே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, வியாபாரம் நடக்கல அந்த வியாபாரம் பண்றவங்க இருக்காங்க இல்லையா? அந்த வியாபாரம் இருக்கக்கூடிய பிசினஸ் பீப்புள் எல்லாருமே திருத்தணிக்கு போனா திருத்தணியில இருக்கக்கூடிய எல்லாவித பலனுமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இன்னும் பழமுதிர்ச்சோலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எல்லா விதமான ஒரு விஷயத்தையும் கொடுக்கக்கூடியது பழமுதிர்ச்சோலை. ஆனா பார்த்தோம்னா ஒரே இடத்துலயே வந்து உங்களுக்கு திருச்செந்தூர்ல எல்லா இடத்துலயும். உங்களுடைய அனுபவத்துல அது எந்த மாதிரியான விஷயமா நீங்க பாத்துக்கோங்க? ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. அதாவது மக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக விளையாட்டாக சொல்லுவாங்க, எதை தின்றால் பித்தம் இருக்கிற மாதிரி மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அதை நம்ம தவறு சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையினுடைய பெரும் தேவையாக இருந்தது ரொம்ப கம்மி தான். நேரத்துக்கு சாப்பாடு சேர்த்து வைக்கிற அளவுக்கு இல்லைனாலுமே குடும்பம் தள்ளுறதுக்கு பணம் இருந்தால் போதும் தான் நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் கிடைச்சா போதும்னு இருந்தாங்க. ஆனால் அப்போல்லாம் அந்த கூட்டம் இவ்வளோ இருந்ததான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு தேவைகள் அதிகமாகிடுச்சு. தேவைகளும் தாண்டி சமூகத்தினுடைய அழுத்தம்னு ஒன்று இருக்குது. இது எல்லாத்தையும் தீர்வு பண்ணுறதுக்கு அவன் ஒருத்தனால முடிய மாட்டேது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகிறான்னா ஆன்மீகத்துக்கு வரான். ஆன்மீகத்துக்கு அப்போல்லாம் வந்து வழிகாட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குடும்ப ஜோதிடர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்கிறது தான் வேத வாக்கு. அவர் எங்கே போக சொல்கிறாரோ போவாங்க. அதையும் மீறி அவங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் ஒன்று இருக்கும். அவங்களுடைய மூதாதையர் இந்த கோவிலுக்கு வழிபட்டாங்க. குலதெய்வத்தை தாண்டி இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். மானசீகமாக அவங்க ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணுறதுக்குன்னு வீட்டிலேயே தெய்வங்களை வச்சு பூஜை பண்ண வழி, இது எல்லாம் காலங்காலமாக கடந்து வரும்போது அவங்களுக்கு அந்த ஒரு வழி இருந்தது. இன்றைக்கி அந்த வழி இல்லை. ஏன்னா இன்றைக்கி எல்லாம் மாறிட்டோம்.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளோட யூடியூப் ஆகட்டும் இதில் எல்லாம் வந்து நிறையா பேர் பேசுகிறத கேட்டு அவங்களுக்கு ஒரு இது வருது, ஓ இதை பண்ணால் நம்மளுக்கு வரும்னா அதில் பெரும்பான்மையான எல்லாரும் சொல்கிறது திருச்செந்தூர் போங்க அப்படின்னு. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முருகன் கோவில் இருக்கிறது. அருணகிரிநாதர் அதை தெளிவாக சொல்கிறார். நீங்கள் எப்போ வீட்லேயே உட்கார்ந்து திருப்புகழை மனமுருகி எந்த திருப்புகழ் பாடினாலும் சரி, எந்த திருப்புகழ் பாடினாலும் முதல்ல முருகப்பெருமான் கனவிலே வருவார். உங்களுக்கு கட்டாயம் இருக்கு, நம்மளுடைய சொப்ன வாராகின்னு ஸ்ரீவித்யாவில் இருக்குது. அதாவது ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணுறவங்களுக்கு வாராகியம்மன் கனவுலே வந்து சில விஷயங்களை உணர்த்தக்கூடிய தெய்வம், அது ஸ்ரீவித்யா உபாசனை. அதே மாதிரி கௌமாரத்திலையும் அதே தான். எந்த தெய்வத்தை தீவிரமாக உபாசனை பண்ணுறோமோ அந்த சொப்னத்தில் வந்து இறைவன் காட்சி கொடுப்பார். நான் சொல்கிறது என்றைக்குமே என்னுடைய எல்லா பேட்டிகளிலும் எல்லா பேச்சிலையும் சொல்கிறது, நான் திருச்செந்தூர் நேராக போங்கன்னு சொல்லவே மாட்டேன். திருப்புகழை பாடுங்க, கந்தர் அலங்காரம் பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் எந்த காலகட்டமானாலும் சரி இறைவனை அடைவதற்கு ஒரே வழி தவம் இருப்பது, ஏங்குவது. இறைவனை போய் பார்க்கணுங்கிற தவமும் ஏக்கமும் எந்த உயிரிடத்தில் இருக்குதோ அந்த உயிரை பக்குவப்படுத்துவதற்கு சுவாமி எங்கே கூப்பிடணுமோ அங்கே தானாக கூப்பிட்டுக்குவார். அப்படி என்னையை கூப்பிட்ட இடம் தான் திருச்செந்தூர். எனக்கு கனவுல 3 தடவை திருச்செந்தூருக்கு வரும்படி தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து கொண்டே இருந்தது. நான் திருச்செந்தூர் போனேன். திருச்செந்தூர் போயிட்டு வந்த அன்னிலிருந்து என்னுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறி. இந்த அனுபவத்தை நான் பகிரும்போது அதை கேட்கக்கூடிய நபருக்கு என்ன வருதுன்னா, நானும் திருச்செந்தூர் போகணும் அப்படின்றாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் திருப்புகழை பாடுங்க. நான் எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ இறைவனுடைய திருவருளோ அந்த முருகனுக்கு செஞ்ச சேவையோ எனக்கு அந்த சொப்னம் வந்தது. அதே மாதிரி நீங்களும் வீட்டில் இறைவனை மனமுருகி திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தநரபூதி, வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம்னு பாடிக்கொண்டே இருந்தால் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணுமோ அந்த கோவிலினுடைய சமிக்ஞை, அந்த கோவிலினுடைய வடிவங்கள் இதெல்லாம் வந்து கனவுல வரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நண்பர் எனக்கு இருக்கிறார். அவர் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு. அவர் எப்போவேன்ட்டு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு நான் மெசேஜ் போட்டிருக்கேன், திருப்புகழ் பாராயணம் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்கும் அதுதான் சொல்கிறது. அவர் திருப்புகழ் பாடி இருக்கிறார். அவருக்கு ஒரு சில கோவிலெல்லாம் ஒரு சில கனவெல்லாம் வந்திருக்கு. எல்லாத்தையும் குறிப்பெடுத்து வச்சிருக்கிறார். அதுதான் வந்து என்னன்னா, நம்ம பெரும்பாலும் என்ன சொல்கிறோம்னா, அந்த கனவு வந்த அடுத்த நிமிஷம் எக்ஸைட் ஆகி உடனே நம்ம எந்த கோவில் தேட ஆரம்பிச்சிடும். அதுவும் தவறு. இறைவன் உங்களை அங்கே கூப்பிட்டு வரணும், அந்த பெரும் இறை நினைச்சிருச்சுன்னா எப்படியாவது உங்களை அங்கே கூப்பிட்டுட்டு வந்துடும். அதை நீங்கள் முயற்சி பண்ணணும்னு கிடையாது. மணிவாசகரை அவனருளாலே அவன்தாள் வணங்கின்னு சொல்கிற மாதிரி அந்த குறிப்பை எல்லாம் எழுதி வச்சுட்டு அவர் ஒரு ஆராய்ச்சியும் பண்ணுறாரு. இது எந்தெந்த கோவிலில் இருக்குது, எந்தெந்த கரெக்டாக இவர் கனவுல வந்த அத்தனை விஷயமும் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு முருகன் கோவிலுக்கு பொருந்தது. ஆனால் இவர் முன்ன பின்ன பாண்டிச்சேரி போனது கிடையாது. பாண்டிச்சேரியில் இப்படி ஒரு முருகன் கோவில் இருக்கிறது அவருக்கு தெரியாது. அவர் அத்தனையும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு சொன்னார், ஐயா நான் பாண்டிச்சேரி போயிட்டு வரேன், அந்த முருகன் கோவிலுக்கு போகிறேன். அவர் போயிட்டு வந்து சொன்னார், கனவுல எது பார்த்தாரோ அத்தனையும் அந்த கோவிலில் இருக்குது. இன்றைக்கி அவர் நல்லா இருக்காருன்னா உடனே கோடியாக பணம் அதெல்லாம் இல்லை. மனிதனுடைய வாழ்க்கை மனதளவிலே நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தையே பாட்டி படைக்கக்கூடிய அந்த பெரும் சக்தி என்னிடத்தில் இறங்கி வந்திருக்கிறதுங்கிற அந்த பெரும் உணர்வு வந்தாலே மனுஷன் சந்தோஷமாக இருக்க முடியும். இதுதான் ஒரு கோவிலுக்கு செல்ல வேண்டிய முக்கியமான வழியாக அருணகிரிநாதர் காட்டிய வழியாக நான் ஏற்றுக்கொண்டது. அதைத்தான் நான் எல்லாருக்கும் சொல்றேன். நான் அது நடக்கவும் செய்யும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு எந்த மாதிரியான கோயில் அப்படின்னு சொல்லி அது மாதிரி முதல்ல வந்து தன்னை உணர்தல் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக தனக்குள் இருக்கக்கூடிய முருகரை தேட வேண்டியது அவசியம். அப்ப அந்த தனக்குள் இருக்கக்கூடிய முருகர் தெரிஞ்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் புறத்தில் இருக்கக்கூடிய முருகரை வந்து ரொம்ப ஈஸியா அவங்க தேடி போயிடலாம். அது போல என்னன்னா ஜெனரலாவே நீங்க சொல்ற மாதிரி மற்றவர்களும் இந்த மாதிரியான உபன்யாசம் கொடுப்பவர்களாகட்டும், முருக பக்தர்களாகட்டும், வேற அந்த மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிங்கிறது வேற இடங்களுக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் போயிட்டு அதுக்குண்டான ஒரு விஷயங்கள் அந்த மாதிரியாக நிறைய சொல்ல முருகனுடைய ஒரு இந்த ஒரு எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயமே ஒரே இடத்துல கூடியாம எல்லா இடத்துலயும் பரவி கிடக்கும் இல்லையா? அதுதானே நோக்கமாவே இருக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு எல்லாருக்குமே. அருணகிரிநாதராகட்டும் யாராக வேற இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த ஒரு எண்ணமாக தானே இல்லையா? எல்லா அவருடைய அறுவடை வீடுகளிலுமே ஜெயஜெயன்னு கூட்டம் இருக்கும். முருகனுடைய கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நம்ம ஒரு டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு கோயில்கள்ல கூட வந்து அதுக்குண்டான ஏகப்பட்ட கோயில் இருக்குன்னு இதோட நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி அந்த வேதாள கோயில்லையும் பார்த்தோம்னா இப்போ வந்து ஏகப்பட்ட அவருடைய எல்லா கணங்களுமே இருக்கு. அவருடைய அந்த
வேதாள கணங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டானதாக வந்து 27 கணங்கள் இருக்கு. அது மாதிரி வந்து அந்த தவஜாரோகண விதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கொடியேற்றும் பொழுது முருகருக்கு சொல்லுவோம் இல்லையா, அப்ப அதுல இந்த எல்லா வித கணங்களுமே வருமா, அது மாதிரியான ஒரு அதனால அனைத்துமே வந்து எல்லா கோயில்களிலுமே காத்து கொண்டு இருக்கு மாதிரியான விஷயங்களை காப்பாற்றுறது மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி அந்த இப்ப நம்ம திருச்செந்தூர் நம்மளுடைய அந்த கோவிலினுடைய கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு. பரப்பளவாகட்டும், அந்த கோயிலினுடைய மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் மக்கள் மனதில் இன்னைக்கு திருவண்ணாமலை திணறுதுன்னு தான் நியூஸ். கண்டிப்பா. ஏன்னா இதனால என்ன ஆகும்னா, நம்ம கிரிவலம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் பல தடவை எல்லா பேட்டியும் சொல்லிட்டேன், ஒரு கடவுள் நடக்கக்கூடிய பாதைன்னு தான் அந்த திருவண்ணாமலையே சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் புட்டபர்த்தி போனீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வாசகம் ஒன்று எழுதியிருப்பாங்க. அதாவது பகவான் சத்ய சாய்பாபா நடந்து போன பாதம், அதாவது காட் வாக்டு ஹியர் ப்ளீஸ் பி வெரி க்ளீன் அப்படின்னு, கடவுள் நடந்த பாதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் கிரிவலம் முடிஞ்சிட்டு மறாவது நாள் அந்த இடத்த பாருங்க, அப்ப இது எப்படி இதை பக்தின்னு ஏத்துக்க முடியும்? எதற்காக இப்படி போய் கொட்டணும், அங்க போய் குவிய நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க கண்டிப்பா. ஆதிசங்கரர் வந்து திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் காலை வைக்கலையா? ஆமா, அவர் அவருடைய கால் வைக்காம முட்டி போட்டு போனார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபுல்லாவே வந்து பார்த்தோம்னா லிங்கங்களாக இருக்கிறது, அது ஃபுல்லாவே திருவண்ணாமலை ஃபுல்லா லிங்கங்களாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியாக சங்கரரை பற்றி சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரியான இடங்கள்ல நாம போய் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யறோம், இவங்க போகக்கூடிய மக்கள் வந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறவங்க இயல்பாவே ஒரு சில காரணங்களால அது மாதிரியான ஒரு அவங்க சுத்தமின்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பொறுப்பின்மைன்னு சொல்லலாம். பொறுப்பின்மை. ஏன்னா நம்ம போயிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு போயிடுறோம், அதுக்கப்புறம் யார் எடுப்பானோ யாரோ எடுத்துட்டு நம்ம சாப்பிடுறோம் போடுறோம் அப்படி போடுறோங்கிற மாதிரியான சூழ்நிலையாக இருக்கிறதுனால அது மாதிரி ஒரு திருச்செந்தூர் ஆயிடக்கூடாது இல்லையா? ஆமா, இப்ப கிட்டத்தட்ட அப்படிதான் ஆயிடுச்சு திருச்செந்தூர். இன்னமும் ரொம்ப மோசம்தான் ஆயிருக்கு. நான் அதை வந்து பார்க்கும்போது வேதனையா இருக்கு. இப்போ ஒரு சில பெரிய கோயில்களுக்கெல்லாம் போகும்போது, இப்போ நம்ம வெளிநாடுகளுக்கு போகிறோம், வெளிநாட்டில் அந்த கோயில் இருக்கிற அந்த சுத்தமும் அந்த நடைமுறையும் பார்க்கும்போது அவ்வளவு ஏக்கமாக இருக்குது. இதே நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீபுரத்தை எடுத்துக்கோங்க, ஸ்ரீபுரத்துலேயும் அவ்வளோ கூட்டம் வருது, அவ்வளவு சுத்தமாக இருக்குது. இதே இங்கிட்டு வந்தோம்னா அப்படியே தலைகீழாக இருக்குது. சமீபத்தில் சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய புத்தகம் ஒன்று படித்தேன். அதில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறார், கடவுள் உங்ககிட்ட வரணுமா அப்படின்னு ஒரு கேள்வியில் அவர் திருப்பி சொல்கிறார். கடவுள் என்னென்னலாம் வச்சுருக்காரோ அதையெல்லாம் நீயும் வச்சுக்கிட்டீங்கன்னா கடவுள் வந்துடுவார். அதில் முதல்ல சொல்கிறார், கடவுள் பரிசுத்தமானவர், நீயும் பரிசுத்தமானவனா கடவுள் உன்ட்ட வருவார். அப்போ நம்ம இதுலேயே நம்ம தோற்று போயிடும். நான் என்னுடைய வீட்டை விடுங்க, எனக்கு அடுத்து 4 பக்தர்கள் வரணும்னு அந்த ஒரு பிரஜை இருந்தாலே அந்த இடத்துல துப்ப மாட்டேன், வேட்டி அவுத்தங்க போட மாட்டேன், அங்கேயே நான் வந்து மழை ஜலம் கழிக்க மாட்டேன், இத்தனையும் நான் பண்ணிட்டு அங்கே போய் முருகன்ட்டு நின்று என் குறைய தீருன்னா அடிப்படையிலேயே தோற்று போன மனிதன் இடத்துல என்னதான் கிடைக்கும்? அதுதான் இப்போ வந்து நான் பார்க்கக்கூடிய மக்கள்ல வந்து ஒரு சிலரை வந்து இந்த கடன் ரீதியான பிரச்சனைகள் வந்து பழனிக்கும், அதே மாதிரி இந்த சனி ரீதியான ரொம்ப பிரச்சனைக்கு நீ திருநள்ளாறு போலாமா, திருநள்ளாறுலாம் வேண்டாம், நீ முதல்ல இங்க திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு வாங்க, அந்த மாதிரி போயிட்டு வந்தவங்களும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைஞ்சிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விஷயத்திற்குமே வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனை, வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும்னா இதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சுவாமிமலைக்கு போகிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து மக்களுக்கு சரியில்லாமல் எல்லோருமே, அதாவது என்ன சொல்றது, இதை வந்து ஒரு வைரலாகணும், இந்த விஷயத்த ஏதாவது ஒரு விஷயத்தை இப்ப எது வந்து புகழ் பெற்று இருக்கோ அந்த விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப பேசினால் நாம் வந்து புகழ் பெற்று விடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட, அதே முருகருக்காக தான், முருகருக்கு தொண்டு செய்வதாக தான் நம்மளுடைய சொல்களும் செயல்களும் அந்த மாதிரியான விஷயத்து மற்ற கோயில்களுக்கும் அது மாதிரியாக எல்லா மக்களுக்கு அது தெரியணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பான முறையில எல்லா கோயில்களுக்கும் மக்கள் போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலயுமே அது மாதிரி இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. கோயில்கள் இன்னும் வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்கணும் இல்லையா, நம்மள மாதிரி இல்ல, கோயில்கள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்கணும் மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி நானும் சொல்கிறது உண்டு, நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்கன்னா, திருச்செந்தூர் போனீங்கன்னா முருகனை பார்க்க முடியலையா, கூட்டமாக இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 சீமாரை வாங்க, அந்த கோயிலை கூட்டிடுங்க, முருகன் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். மிகப்பெரிய கர்ம வினை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முருகருக்கும் சிவனுக்கும் மட்டும்தான் அந்த விஷயமே சொல்லப்படுது. நாம வந்து நாராயணர் ஆகட்டும், நீங்க சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து நம்ம சாக்தமாகட்டும், கௌமாரமாகட்டும், கானாக்கியமாகட்டும், அல்லது வந்து சைவமாகட்டும், எதுலையுமே வந்து பார்க்கும்பொழுது முருகருக்கும் சிவனுக்கும் மட்டும்தான் அந்த ஒரு ஸ்திதி கொடுக்கப்பட்டிருக்கு. கர்மா அப்படின்னா
நீ போய் கோயிலை கிளீன் பண்ணு. கோயில ஒன்னால முடிஞ்சது கையில ஒரு சீமார் எடுத்துட்டு போய் பண்ண முடியலையா, கையில வந்து ஒரு துணி இருந்ததுன்னா துணி எடுத்துட்டு போயாவது தொடச்சிட்டு வா. எப்பெல்லாம் போறியோ அந்த மாதிரியான விஷயம் தொடச்சிட்டு வா. சுத்தமாக வைத்திரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தினால் கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முருகருக்கும் சிவனுக்கும் தான் அந்த ஒரு நிலை இருக்கிறது. ரொம்ப மிகப்பெரிய விஷயம் அந்த மாதிரியான விஷயம். நான் அதை சொல்லுவேன், நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்களோ அந்த கோயிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு உளவார பண்ணின்னு நிறைய அடியார்கள். நீங்க அந்த அளவுக்கு இன்டெப்த் போக முடியலனாலும் கோயிலுக்கு போய் குப்பை போட்டிருக்காங்க, 4 குப்பை வெளியே போடலாம். அதான் நம்ம சமயமே நமக்கு சொல்லுது. தெரியாதனமா ஒரு எலி தூண்டி விட்டதுக்கே அது மகாபலி சக்கரவர்த்தியா பிறக்கிறதுக்கு சாமி அருள் கொடுத்தாருன்னா, நான் போய் அதை கோவிலை சுத்தம் பண்ணா எவ்வளவு அருளர் சாமி நம்மளுக்கு கொடுப்பாரு. அதை விட்டுட்டு நம்ம முந்தி அடிச்சு அந்த இடத்த இது பண்ணி போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அப்படியே உங்களை திருச்செந்தூர் சாமி வர்றதுக்கு உத்தரவு கொடுத்துட்டாரா, ஒரே விஷயத்தை நம்புங்க. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும், எவ்வளவு அடிதடி நெருக்கடி எது இருந்தாலும், நீங்க எந்தவித சிரமம் இல்லாமல் சுவாமியை போய் பார்த்துட்டு வர முடியும். இது எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி 2 முயற்சி, அக வழிபாடு புற வழிபாடு 2 அவசியம். இது உள்ளுக்குள்ள சரியாகாம வெளியே நம்ம எவ்வளவு பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. இதை எல்லாரும் ஏத்துக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க வந்து இந்த சாக்த வழிபாடு, இப்ப நம்ம வாராகி சொப்ன வாராகி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அப்ப அந்த சாக்த வழிபாட்டிலே நமக்கு அந்த சொப்ன வாராகின்ற ஒரு ஆலயம் கட்டியிருந்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி வந்து பார்க்கும்போது ஜென்ரலாவே ஒரு கல் அப்படிங்கிற விஷயம் வந்து சாதாரணமா ஒரு இடத்துல இருக்கும்போது அது கல்லாகத்தான் இருக்கிறது. அதுக்கு பின்ன அது தெய்வம் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும்பொழுதும் தொடர்ந்து மந்திர ரூபமாவது நிறைய வந்து தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்வாங்க. நான் வந்து தெய்வம் மந்திர ரூபேனா அப்படின்னு. ஏன்னா மந்திரங்களால் தான் அந்த கற்சிலைகள் வந்து தெய்வமாக மாறுகின்றன அப்படின்ற மாதிரியான. எந்த ஒரு மந்திரத்தை நீ பிடித்துக் கொண்டாயோ அந்த மந்திரத்தின் மூலமாக அந்த கடவுளை நீ காணலாம். மந்திர ரூபமாக தான் நீ கடவுளை காண முடியும். அதுதான் சுலபமான வழி அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வழிகள் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. அதுல இது ரொம்ப சுலபமான வழி, ரொம்ப போக்கஸ்டா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி அப்படின்ற மாதிரியான சொல்லுவோம். அது மாதிரி மக்கள் அதிகமாக போய் அந்த கோயில்கள் அவங்க வந்து அந்த மந்திரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி வருவதன் மூலமாக தெய்வத்துடைய அந்த ஒரு சாநித்தியம் அப்படின்ற மாதிரியான விஷயம், தெய்வத்துடைய அந்த எனர்ஜி வந்து அங்க அவர் வந்து அங்க இருக்கிறதுக்கு விரும்புவாரா, அதிகமான நேரம் அங்க இருக்கிறதுக்கு விரும்புவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் போய் அங்கே இருந்து அங்க வந்து மந்திரங்களை சொல்லி வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு சொல்ல அந்த இடம் தானா நிலைக்கு போகும் அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரே இடத்துலயே அவங்க போகாம இந்த மாதிரியான பல்வேறு இடங்கள்லயும் போறது, மந்திரம் சொல்றது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் முருகரை பொறுத்த வரைக்கும் சரி, சிவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கு. இதோட ஒரு வசதியான மந்திரம் எதுக்குன்னு சொல்லவே நம்ம பஞ்சாட்சரமாட்டும் சடாட்சரமாட்டும் இதை தவிர வேற மந்திரம் சரவண பவான்னு சொல்றதை விட வேற எந்த ஒரு மந்திரமுமே கிடையாது இல்லையா. அவருக்கு இருக்கிறதுலே பெரிய வசதியான மந்திரம் அதுதான். திரும்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அந்த சரவண பவ மந்திரத்தை தவிர வேற வசதியான மந்திரம் கிடையவே கிடையாது உலகத்தில் முருகரை பொறுத்த வரைக்கும். சிவனை பொறுத்த வரைக்கும் நமசிவாய மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் வேற அது தவிர வந்து மற்றதெல்லாம் அப்புறம் தான் பிரியாரிட்டி அப்படின்றது இந்த ஒரு விஷயம். அது மாதிரிதான் இப்ப இவருக்கும் வந்து சரவண பவ, அது மாதிரி இப்ப சரவண பவ மந்திரம், ஓம் சௌம் சரவண பவ, ஓம் சௌம் சம் சரவண பவ, இந்த மந்திரங்கள் எல்லாம் நிறைய நம்மளுடைய கஷ்டங்களை நீக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லுவாங்க. இப்ப திருத்தணிக்கு போயிங்க, பர்டிகுலரா ஒரு மந்திரம், அந்த மந்திரம் திருத்தணியில போயிட்டு இவ்வளவு தடவை சொல்லுங்கன்னு ஒரு பர்டிகுலர் பிரச்சனைக்காக ஒருத்தரை அனுப்பிச்சிருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால அப்படி உங்களுடைய பகிர்ந்துக்கிறேன். ஓம் அக்ஷோபியாய நமக, ஓம் நமோ அக்ஷோபியாய நமகன்னு சொன்னா இன்னும் அதோடைய பலன் வந்து அதோட அக்ஷரங்கள் மூலமாக பலன் வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும். அக்ஷோபியாய நமகங்கிறது வந்து நாராயணருக்கும் சொல்லுவார்கள், முருகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வசதியான ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவாங்க. என்ன ஒரு அதீத கஷ்டத்துல ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த ஒரு கஷ்டத்தை வந்து இந்த மனசுல அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை நினைத்துக் கொண்டு தெய்வத்திடம் போயிட்டு முறையிட்டு அந்த கஷ்டத்தை பத்தி சொல்றது வேண்டாம், அது அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாது எதுவும் கிடையாது. நீ அங்க வர வைக்கதே நீ போனதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அவர் கூப்பிட்டதுனாலதான் நீ போயிருக்க, அது மாதிரியான விஷயம் தான். ஸோ அப்ப அங்க போயிட்டு அந்த ஒரு மந்திரத்தினை மட்டும் சொன்னால் போதுமானது. அது மாதிரியான முருகர் கோயிலில் இந்த ஒரு மந்திரங்கள் சொன்னா ரொம்ப கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறவங்க விடுபடுவார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருக்கிறது. அதை சொல்லி வந்து நல்ல பலன்கள் நிறைய பேர் இருக்கிற மாதிரியான ரொம்ப சிறப்பு. நீங்க இப்ப சொன்ன மாதிரி நீங்க இப்ப திருப்புகழ் சொல்லும் போது நிறைய திருப்புகழை பத்தி பேசிருக்கீங்க. திருப்புகழ் கிட்டத்தட்ட ஒரு 16,000 இருந்ததாகவும் அது வந்து இப்போ ஒரு 1,300 தான் கிடைக்கிறது. என்ன ஆச்சுங்க அது மற்றதெல்லாம் என்ன ஆனது? அருணகிரிநாதர் வந்து திருப்புகழை பாடுகிறார். அவருடைய சீடர்கள் தான் அதை ஓலைச்சுவடிகளில் எழுதி அந்தந்த ஊரில் பாதுகாத்து வைக்கிறது தான் வழக்கம். இப்போ நான் வந்து ஒரு ஊரில் இருக்கேன், சென்னையில் இருக்கேன்னா அருணகிரிநாதருக்கு உடைய சீடர்கள் நான் தகுதியானால்னா என்கிட்ட கொடுத்து பாதுகாக்கிறது வழக்கம்.
ஆனால் இந்த திருப்புகழை கண்டெடுத்து சொன்ன மகான்கள் 2 பேர். ஒன்று வந்து வடக்குப்பட்டு சுப்பிரமணியம் ஐயாவும், இன்னொன்று தணிகைமலை செங்கல்வராய பிள்ளை ஐயா. இவங்க 2 பேரும் தான் கடும் முயற்சினால வாழ்க்கையே திருப்புகழ் கற்பனை பண்ணியிருக்கிறார். அத்தனை பேரும் தேடி 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 எங்கெல்லாம் திருப்புகழ் கிடைக்குமோ, ஓலைச்சுவடிகள் கிடைக்குமோ அதை அத்தனையும் எடுத்து புத்தகமாக கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு சிலதெல்லாம் திருப்புகழ் மாதிரியே இருக்கும், ஒரு சிலர்னா இதோட சேராது. இப்படி அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது 1300 சில்லறை கிடச்சிருக்கு. அது 269 கோவில்களுக்கு உண்டான திருப்புகழ் கிடச்சிருக்கு. ஆனால் அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழில் என்ன சொல்கிறாருன்னா, திருஞான சம்பந்தர் மாதிரி நான் 16,000 திருப்புகழ் பாடுவதற்கு எனக்கு அருள் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு இருக்கிறார். இதில் ஒரு விஷயம் நம்ம தெரியுது, 16,000 பாடி இருக்கிறார் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம தேவார திரு ஓலைச்சுவடிகள் எல்லாம் கண்டெடுத்த சோழ மன்னனுக்கு ஒரு அசரீரி சுவாமி ஒன்று கொடுத்தார். நம்பியாண்டார் நம்பியும் சோழ மன்னனும் நிற்கும் போது பாதி திரு ஏடுகள் எல்லாம் செல்லரித்து விட்டது. பாதி எல்லாம் செல்லரிச்சு போச்சு, கொஞ்சம் தான் இருக்கு. அவன் அழுதுட்டான், ஐயோ நான் இதை இப்படி விட்டுட்டனே என்னுடைய இதில் அப்படின்னு. கண் கலங்கணுன்னே அதுக்கு அசரீரி கேட்டது, இந்த உலகத்திற்கு இப்போ என்ன வேணுமோ அதை மட்டுமே யாம் கொடுத்திருக்கிறோம், அதை வைத்து திருவுலத்தை செய்யுக அப்படின்னு சுவாமி அசரீரி கேட்குது. பாதி என்ன என்கிட்ட தான் இருக்குங்கிறார். அதே மாதிரி தான் இன்னைக்கு உலகத்துக்கு, இந்த யுகத்துக்கு, இந்த நேரத்துக்கு என்ன சாமி கொடுக்கணும்னு நினைச்சாரோ அதை மட்டும்தான் கொடுத்துருக்குறாரு. கலியுகத்துக்கு உங்களுக்கு இது போதும். ஆமாம், ஏன்னா இதையே நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. நிறைய நம்மளால படிக்கிறது முடியல. அதனுடைய அர்த்தமும் தரிசனமும் விரிந்து கொண்டே போயிட்டு இருக்கு. மற்றதெல்லாம் என்ன ஆச்சுன்றது கரெக்டா இருக்கும். என்னைக்கு சாமி நினைக்கிறாரோ அன்னைக்கு தான் வெளியே வரும். ஒவ்வொரு ஊர்லயும் வச்சிருக்கிறார். இப்போ அந்த ஒரு திருப்புகள் எடுத்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு கோடை நகர் வாழும் பெருமாளே அப்படின்னு ஒரு இது வந்ததுன்னா, அந்த கோடை நகர் ஒன்று கோடை அப்படின்னா கோட்டையூர்னு ஒரு முருகன் கோயில் இருக்கு. ஒன்று அந்த ஊருக்குள்ளதான் இருக்கணுமா, இல்லை கொடைக்கானலுடைய இதுவா, அந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி அந்தந்த ஊருக்குள்ளதான் அதெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம ஒரு சிலதெல்லாம் மாறியும் கிடச்சிருக்கு. என்னன்னா, இப்போ அந்த பாதுகாத்து கொண்டிருந்த குடும்பம் வேற ஊருக்கு போயிருந்ததுன்னா அதோட அந்த ஓலைச்சுவடியும் போயிருக்கலாம். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் திருப்புகழ்ங்கிறது அழியாத மகா மந்திரம். அது திருப்பும் ஒரு காலகட்டத்தில் எப்படி தணிகைமலை செங்கல்வராய பிள்ளை ஐயா மூலமாக அது வெளியே வந்ததோ, அதே மாதிரி மித்த திருப்புகளும் வருவதற்கு முருகன் சித்தமாக இருப்பார். அது அந்த நேரத்தில் அது கட்டாயம் வருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. திருப்புகழ் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க போது நான் முதல்ல திருப்புகழ் படிங்க இதாகும். அப்போ அந்த திருப்புகழ் படிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் முதல்ல எதில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு, ஏன்னா திருப்புகழ் அவர் கிட்டத்தட்ட 9 நூல்கள் எழுதியிருக்கிறார். அதுல திருப்புகழும் ஒண்ணு இல்லையா? அப்ப திருப்புகழ்ல எப்ப திருப்புகழ் அப்படின்றது அது முழுமையாகவே எல்லாத்தையுமே படிக்க சொல்லுவீங்களா? 1300 படிக்க சொல்லுவீங்களா? எப்படி அது? அதுல நான் எடுத்துன்னு எல்லாருக்கும் முதல்ல சொல்றது எதுன்னா, சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டு தவமுறை தியானம் வைக்க அரியணைன்னு தொடங்குற திருப்புகழ். அதுதான் இது சுவாமிமலை திருப்புகழ். ஏன் இந்த திருப்புகளை சொல்கிறேன்னா, அதுலேயே அருணகிரிநாதர் சொல்கிறார், அரை நிமிஷம் கூடி உன்னை நினைக்க முடியாத பாவி நானுங்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில் தொடர்ந்து முருகனை நினைக்கக்கூடிய அந்த தவமோ தியானமோ கைவர பெறாத நமக்காக அருணகிரிநாதர் ஒரு விஷயத்தை வைக்கிறார். சரணகமல ஆலயத்தை அரை நிமிட நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அரியேனேன்னு சொல்லிட்டு, அதாவது அவரே அந்த டைம்ல அதை நினைக்கும் போது அந்த டைம்ல அவரே முருகனே கதியில் இருந்தவரே அந்த மாதிரியான விஷயத்துல இருக்கணும்னா, அப்ப என்னன்னா அவருக்கு அந்த நேரம் பத்தலையும் அது கூட எனக்கு பத்தல முருகரை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா. அந்த திருப்புகள்ல ஒரு அழகு என்னன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை செல்வத்தையும் முருகப்பெருமான்கிட்ட கேட்பார். கணமதுர நீல் சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வும் தகமை சிவ ஞானம் முக்தி பரகதியும் கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலான ஒரு வாசகம். என்னன்னா, நிறைய பணம், நிறைய புகழ், இதை அனுபவிக்கிறதுக்கு யோகம், நீண்ட ஆயுள், இத்தனையும் கொடுத்து அதுவும் இல்லாம சிவஞானம் முக்தியும் கொடு அப்படின்னு கேட்பார். அருணகிரிநாதனுடைய ஒரு தனித்துவமே என்னன்னா, முருகனை வானா நிற்பார். ஆனா அவர்கிட்ட போய் முருகன்கிட்ட இத்தனையும் கேட்கிறார். நான் சொல்லுவேன், முருகன்கிட்ட எதுவுமே கேட்காதீங்கன்னு சொல்றேன். ஆனா முருகன்கிட்ட அருணகிரிநாதர் இத்தனையும் கேட்டுட்டு உதவி புரியின்னு கேட்கிறார். நான் எங்க அப்பாட்ட போய் எனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேட்பேன்? அப்போ உதவி பண்ணு நான் கேட்பேன், கொடுப்பான்னு தான் கேட்பேன். ஆனா என் ஃப்ரெண்டுக்கு வேணும்னா என்ன சொல்லுவேன்? அப்பா அவன் பாவம், அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அருணகிரிநாதர் நம்மளை நினைச்சார். நம்மளை எல்லாம் நினைச்சிட்டு முருகன்கிட்ட சொல்ற, அவங்க பாவம், உன்னை நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை,
இந்த உலகம் உன்னை அடுத்த இந்த நூற்றாண்டு இப்படித்தான் இருக்கும். ஆனால் அதுக்குன்னு அவனை நீ கைவிட்டுட்டன்னா வேற யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. அதனால அவனுக்கு என்னென்ன வேணும், நமக்கு என்னென்ன வேணுங்கிறத பட்டியல் போடுறாரு. எல்லாம் கொடுத்துரு. எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சலிப்பு வரும், இது எதுலேயுமே சந்தோஷம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் நீ இருக்கிற அந்த ஞானத்தை கொடுத்து அவனுக்கு உதவி புரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு அடுத்து சொல்கிறார், இந்த விஷயம் நமக்கு நடக்கணும்னா அதே திருப்புகளில் சொல்கிறார், அருணதள பாத பத்மம் அனுதினமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீராங்கிறார். உன்னுடைய பாதத்தை அடைஞ்சிட்டேன்னா எனக்கு இது எல்லாம் கிடைச்சிரும். ஆனால் உன் பாதத்தை அடைகிறதுக்கு எனக்கு வழி தெரியல. ஆனால் அதுக்கு ஒரு வழி கொடுத்த, அந்த வழிக்கு பெயர் தான் அரிய தமிழ். அரிய தமிழ்னா என்ன? திருப்புகழ். அதாவது என்னன்னா, அந்த அரிய தமிழ்ங்கிறது திருப்புகழ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் ஜென்ரலாகவே இந்த மாதிரியாக ஒருத்தர் இவ்வளவு விஷயத்த சொல்லி இருக்கு, இவ்வளவு பொக்கிஷங்கள் நமக்கு இருக்குன்னு அதுலதான் நம்ம வந்து தமிழர்களாக பிறந்துட்டோம்னு பயங்கர ஒரு பெருமை அடையணுமே தவிர வேற சில விஷயத்தெல்லாம் தமிழ்நாட்டுல ஷேர் பண்ணி சொல்லிட்டு. அதாவது பக்தி இலக்கியங்களை படிக்காம பக்தி தமிழ் இல்லாம தமிழ் கிடையாது. தமிழ் இறைவனுடைய மொழி, இறைவனுக்கு உண்டான ஒரு மொழின்னு சொன்னா அது தமிழ் தான். அதை விட்டு இறைவனை விளக்கிட்டு தமிழ் இருக்குமான்னு கேட்டா அது வந்து ஒரு நெகட்டிவ் மாதிரி தான் இருக்கும். போட்டோவுடைய ஒரிஜினல் கிடையாது. அது முழுக்க முழுக்க இறைவனுடைய வடிவம் தமிழ். ஆமாம். அதனால நான் எல்லாத்துட்டையும் சொல்றது இந்த திருப்புகளை படிங்க. ஏன்னா அந்த திருப்புகளை முருகனுடைய அருள் வேணும்னு இருக்குது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சகல விஷயத்தை கொடுன்னு இருக்குது, முருகனுடைய காட்சி வேணும்னு இருக்குது. இத்தனையும் இந்த திருப்புகளில் இருக்குது. அதனால் எல்லாத்துட்டையும் முதல்ல சொல்கிறது, நானே பாராயணம் பண்ணுறது அதுதான். சரணகமல் ஆலயத்தைன்னு சொல்லி இதைத்தான் அந்த உதவி புரின்னு சொல்லும் போதே அந்த மனசு இறங்கிடும். இந்த உதவி பண்ணக்கூடாதா அப்படின்னு. ஆமாம். அப்போ ஒரு நாளைக்கு இவ்வளவு திருப்புகள் படிக்கின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? சில பேர் வந்து ஒரு இது வச்சிருக்கிறாங்க, விரத முறைன்னு ஒன்று இருக்குது. 48 நாள் இருக்குது. 48 நாளும் ஒரு சில திருப்புகளை, 6 படை திருப்புகளை, 6 படைக்கு ஒரு திருப்புகள் இருக்கிறது. அந்த 6 படை திருப்புகளையும் எடுத்துக்கொண்டு காலை இல்லைன்னா மாலை கீழே உட்காந்து சுவாமிக்கு விளக்கேற்றி அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொண்டு அந்த 48 நாள் தொடர்ந்து 6 படை வீட்டு திருப்புகளையும் பாராயணம் பண்ணணும்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த சமிக்ஞை வரும். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் பெரும் மாற்றம் வந்து தீரும். அது நிறைய பேருக்கு நடந்திருக்கு, ஏகப்பட்ட பேருக்கு நடக்குது. ஆமா. சோ அதுல இப்ப 6 படை வீட்டுக்குமே உங்களுக்கு பல்வேறு திருப்புகழ்கள். ஆமா ஆமா. அது நீங்க எதை மென்ஷன் பண்றீங்க? அது நம்மளே போய் ஏதாவது அதுல வந்து நம்ம எடுக்கலாம். ஆமா. உங்களுடைய வழக்கமா உங்களை ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க. நீங்க ஆமா அது பண்றது. ஆமா. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நீங்க ரெகுலரா சொல்றது, நீங்க திருப்புகழ் கிளாஸ் வேற எடுங்க. ஆமா, திருப்புகழ் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். 6 படை வீட்டு திருப்புகழ் தான் எடுப்போம். திருப்புகழ் வகுப்புங்கிறது வந்து நீங்க வந்து தினசரி எடுத்துக்கிட்டு ஆன்லைனில் அதில் கிட்டத்தட்ட 300-400 பேருக்கு மேலே இது வரைக்கும் ஒரு 3-4 பேட்ச் முடிஞ்சு. எப்படி ஜூம் மாதிரியா? கூகுள் மீட்டில் தான் நடக்குது. கூகுள் மீட்டில் தான் நடக்குது. ரொம்ப சரி, ஒன் வே இன்டராக்ஷன் தான். நீங்கள் ஆமாம், நாம் சொல்லிக் கொடுப்போம். அந்த திருப்புகழினுடைய எப்படி அந்த திருப்புகள் உருவாகிருக்கிறது, எப்படி அருணகிரிநாதர் இதை பாடியிருக்கிறார். ஏன்னா எக்ஸ்பிளனேஷன் வந்து கூகுள்லேயே கிடச்சிடும். ஆனால் அந்த எக்ஸ்பிளனேஷனுக்காக மட்டும் நீங்கள் சிம்பிளாக அதை படிச்சிட்டிங்கன்னா, ஆனால் அதுக்குள்ளே ஒரு தரிசனம் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த தரிசனத்துக்காக இப்ப சொன்னீங்களே, இப்ப அரிய தமிழ் அந்த மாதிரி விஷயத்தை கூகுள் சொல்லாது. ஆமா ஆமா. அதனால இந்த திருப்புகளை வகுப்பா எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு சில ஸ்பெஷல் திருப்புகள் இருக்கு. அதாவது இப்ப திருப்பரங்குன்றம் எடுத்துட்டீங்கன்னா சந்ததம் பந்த தொடராளேன்னு ஒரு திருப்புகள் தொடங்கும். அது இதுக்கு நம்மளுடைய சந்ததம் பந்த தொடராளே சஞ்சல துஞ்சி திரியாதே கந்தன் என்று என்று உற்று உனைனாலும் கண்டு கொண்டு அன்புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கு சிகைவாளா செந்திலன் கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றில் பெருமாளே. இதுல ஒரு மிராக்கிள் ஒன்று இருக்கு. அருணகிரிநாதர் இதை பாடுது வந்து திருப்பரங்குன்றத்தில். ஆனால் 3 கோவிலை சொல்றாரு. செந்திலம், கண்டி, கதிர்வேலா. செந்திலம்னா திருச்செந்தூர், கண்டினா கதிர்காமம், திருப்பரங்குன்றம். இவர் திருப்பரங்குன்றத்திலிருந்து ஏன் இந்த 2 கோவிலை பாடுறாரு எனக்கு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதான் நம்ம கூகுள் மேப் இருக்கே, போட்டு பார்த்துருவோம். திருப்பரங்குன்றத்திலிருந்து கதிர்காமத்துக்கு போட்டால் ஒரு ஷாக்கு 3 நேர்கோட்டில் இருக்கு. இது இன்னைக்கு நான் கூகுள் மேப் இருந்தது போட்டு கண்டுபிடிச்சுக்கிட்டேன். ஆனால் அந்த 15ஆவது நூற்றாண்டில் ஒரு மகான் காட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு 3 கோயிலுக்கு போடாங்கிறாரு. ஆனால் அதில் ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாரு. நீங்கள் அருணகிரிநாதருடைய திருப்புகளாகட்டும், கந்தர் அலங்காரமாகட்டும், கந்தர் அனுபூதி ஆகட்டும், அங்கெல்லாம் முருகனுடைய பேருக்கு முன்னாடி எந்தவித வார்த்தையும் சொல்லாமல் இருந்தாருன்னா அது மந்திரம்னு அர்த்தம். உதாரணத்துக்கு முருகன் குமரன் குகன் என்று மொழிந்துன்னா முருகன் குமரன் குகன்கிறதே பெரிய மந்திரம்.
இங்க என்ன சொல்றார், கந்தன் என்று என்று உற்று உனைனாலும் உபாசனை பண்ணு, தொடர்ந்து ஓம் ஸ்கந்தாய நமஹா ஓம் ஸ்கந்தாய நமஹான்னு சொல்லிக்கிட்டே இருங்கிறார். சொன்னா உனக்கு கனவுல சாமி காட்சி கொடுப்பாருங்கிறார். எப்படி கொடுப்பார்? இந்த மந்திரம் எனக்கு வேலை செஞ்சிருச்சுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, தெய்வ யானையோட காட்சி கொடுத்தாருன்னா நீ இந்த பாதையில சரியா போறன்னு அர்த்தம். இல்லைன்னா சங்கரன் பங்கிர் சிகைபாலா, அதாவது திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தர் வடிவம், அந்த சோமாஸ்கந்த வடிவம் உன் கனவுல வந்துருச்சுன்னா எப்படியாவது இந்த 3 கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்கிற. கதிர்காமம், திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் 3க்கு எப்படி ஏதாவது வரிசை இருக்கா? வரிசை கிடையாது. நம்ம போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்துட்டேன்னா சாமி உன்னை பார்த்துக்குவாருங்கிறார். அதாவது எடுத்தோன்னு கோயிலுக்கு போகக்கூடாது. முதல்ல முயற்சி திருவனை ஆக்கிருச்சுங்கிறதுக்கு சாட்சி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த கோவில் முருகனே வர சொன்னா நீ போகணும். ஆமா, திருப்புகழ் பாடு, அப்புறம் முருகனை நாடு, அதுக்கப்புறம் நீ வந்து கோயிலுக்கு போகணும். இது திருப்பரங்குன்றத்துக்கு. 2வது திருச்செந்தூருக்கு இது நிறையா இருக்குது. திருச்செந்தூரில் வந்து தண்டையணி வெண்டையம் கிங்கிணி சதங்கையும் தன்கல சிலம்புடன் கொஞ்சவேன்னு நடன தரிசனம் கொடுக்கக்கூடிய திருப்புகள். அது நிறையா பேர் இதுக்கு முன்னாடி நம்ம தான் இப்போ திருப்புகள் வந்து பாருன்னு, இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. வாரியார் சுவாமிகளாகட்டும், திருப்புகள் சுவாமிநாதர் ஐயராகட்டும், டெல்லியில் திருப்புகள் சபை இருக்கிறது, சேலத்தில் திருப்புகள் சபை இருக்கிறது. ஆமாம். ஆனால் நீங்கள் ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு அற்புதமான வார்த்தையோடு ஆரம்பிச்சீங்க. டிஜிட்டல்ல முருகன் யுகம் ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அதாவது இன்னைக்கு இது நான் காலகட்டத்து வரைக்கும் என்னென்னமோ பரவிட்டு இருந்தது, இப்ப திருப்புகளும் முருகனும் பரவுறாரு. அதனால இந்த தண்டையணி வெண்டயம், திருச்செந்தூருக்கு இந்த தண்டையணி வெண்டயம் திருப்புகள் ரொம்ப பிரசித்தமானது. இது திருப்பரங்குன்றத்துக்கு இந்த சந்ததம் வந்த தொடராலே, திருச்செந்தூருக்கு வந்து தண்டையணி வெண்டயம். அடுத்து பழனிக்கு வந்து என்னன்னா ரொம்ப அற்புதமான ஒரு திருப்புகள் இருக்குது. மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்துன்னு. மனக்கவலையே இருக்கக்கூடாதுன்னா இந்த திருப்புகள் பாடனா. அதில் ஒரு விஷயம் சொல்கிறார், நீ வந்து சிவ ஆகமங்களை கேட்கறதுக்காக பழனி வந்தாராம் முருகன். அவர் சொல்றாரு அதுல, மிகுத்த பொருள் ஆகமங்கள் முறையாலே. இன்னைக்கு ஆகமங்களே தப்புங்கிறாங்க, ஆனா அருணகிரிநாதர் பாடுறார், மிகுத்த பொருள் ஆகமங்களாலே உன்னை பூஜை பண்றதுக்காக முனிவர்களும் தேவர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள், அதே வரிசையில் நானும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா இருக்கும். மனக்கவலை ஏதுமின்றி உனக்கு அடிமையே புரிந்து அப்படின்னு சொல்லி அதுல இன்னொன்னு சொல்வார், என் மனசுல ஏகப்பட்ட லிஸ்ட்ல நிறைய பிரார்த்தனை இருக்கு, அந்த பிரார்த்தனையெல்லாம் கொஞ்சம் நிறைவேற்றி கொடுன்னு கேட்பார். அந்த மாதிரி பழனிக்கு மனக்கவலை ஏதும். இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க நீங்க சிறு வயதுல இருந்து அந்த கோயில் ஹோமங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்னு. இப்போ இதுக்கு ஒரு ரிலேட்டிவ்லி வந்து பார்த்தோம்னா, இப்போ நீங்க சொல்ற விஷயங்களோட நான் வந்து திருப்புகழ் உங்களவுக்கு நான் படிச்சது கிடையாது. நம்ம வந்து சின்னதுல இருந்தே கதஸ்ரீ கவசத்தோட கட்டி போட்டுட்டு இருந்தோம். சரி, அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து வெவ்வேறு காலகட்டத்திலே வேற வேற மாதிரியான ஒரு கடமைகள், அந்த மாதிரியான விஷயங்களாக போயிட்டு நம்மளுடைய ஒரு தந்திர மார்க்கமா போயிட்டு. இப்போ இந்த நீங்க ஒவ்வொரு சொல்லும் போது நான் வைக்கிறது என்னன்னா, இந்த சமக்கம் மாதிரியே இருக்கு இல்லையா? ஆமா. ருத்ரம் சமக்கம் மாதிரி, இந்த சமக்கம் மாதிரி எனக்கு திருப்புகழ்ல பல்வேறு இடங்கள்லயும் மாதிரியான அப்படின்றது. அதே போலவே வந்து பார்த்தோம்னா, நான் வந்து சிவபுராணம்ங்கிறது இந்த ஒரு 30 ரூபாய்க்கு கிடைக்கிற புக்லயோ ஒரு 50 ரூபாய்க்கு கிடைக்கிற புக்கோ இல்லை. உண்மையான சிவபுராணம் வித் அந்த டிரான்ஸ்லேஷன் மற்றதெல்லாம் இருக்கக்கூடியது பேசுறதுக்கு ஒரு 700 பக்கம் இருக்கும் ஒவ்வொரு இதுவும். அந்த சிவபுராணம் ஆகட்டும் இருக்கிறதுலயே வந்து புராணங்கள் 14 புராணங்கள்ல மிக மிக அதிகமான புராணம், ரொம்ப பெரிய புராணம் அப்படிங்கிறது ஸ்கந்த புராணம். இருக்கிறதுலே ஸ்கந்த புராணம் தான் ரொம்ப ரொம்ப பெருசு. அதுல முதல்ல எடுத்தோம்னா அவர் சிவனை பத்தி தான் நிறைய சொல்லுவார், அதுக்கப்புறம் தான் வருவார். அப்ப அந்த ஸ்கந்த புராணம் ஆகட்டும், ஸ்கந்த புராணம் படிச்சிருக்கேன், சிவபுராணம் நிறையவே படிச்சிருக்கேன். இதுல இரண்டுலயுமே வந்து பார்த்தோம்னா ஜோதிடம் ரீதியா நம்ம வந்து ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஒரு பிரச்சனைன்னு வந்தாங்க. நம்ம உபாயங்கள், அதாவது பரிகாரம்னு இப்ப சொல்றோம், அந்த உபாயம் அப்படின்னு நம்ம வந்து எடுப்போம் இல்லையா? அப்ப அந்த உபாயம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பல்வேறு விதமான உபாயங்கள் நமக்கு வந்து சிவபுராணத்துல கொட்டி கிடக்கு, அதே மாதிரி கந்த புராணத்திலையும் கொட்டி கிடக்கு. இது வந்து இவங்க இந்த 2 இடத்துலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கொட்டி கிடைக்கிறது, இந்த மாதிரியான கிரந்தங்கள் இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அது அந்த மாதிரியான ஒரு எண்ணமாக இருந்தது. இப்போ நீங்க சொல்ல எனக்கு என்ன ரியலைசேஷன் வருதுன்னா,
திருப்புகழையும் அவர் நிறைய கொட்டி ஆமா. அதாவது சிம்பிளா வந்து பார்த்தோம்னா அவர் வந்து எப்படி முருகரை வழிபடுவது அப்படிங்கிற மாதிரியான விஷயம், முருகர் உனக்கு எப்படி அவர் தகவல் தெரிவிப்பார், உனக்கு அவர் வந்துட்டாரா, உன்னை அவர் செலக்ட் பண்ணிட்டாரான்னு எப்படி சொல்றதுன்றது சரி, எந்த கோயிலுக்கு போகணுங்கிறது திருப்புகழையிலேயே அவர் வந்து ஒரே நேர்கோடு நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இப்ப நீங்க சொல்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா நம்ம வந்து திருப்புகழ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை படிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா நமக்கு வெளியில உபயோகத்தை தேடி நம்ம வந்து ஓட வேண்டியது கிடையாது. ஜோதிடர்களோ அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கா நம்ம போக வேண்டியது கிடையாது. அதுக்குள்ளேயே நம்ம ஆனா உணர்தல் அப்படின்றது நீங்க சொல்ற மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல படிச்சு பிரயோஜனம் இல்லை. உங்களை மாதிரி நல்லா அதை பத்தி நல்லா எடுத்து சொல்லக்கூடியவர்கள் இடத்திலே படித்துக் கொண்டோம் என்றால் அதுக்கு உண்டான ஒரு பலன் அப்படின்றது ரொம்பவே அதன்படி வாழ்ந்தா என்ன சொல்லுமா. அதே தான் நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. வாழ்ந்தால் இதை கூடி அருணகிரிநாதர் சொல்றார், திருப்புகழ் உரைப்பவர் தம் குளிமேவிங்கிறார். திருப்புகழ் உரைப்பவர் தம் குளிமேவிங்கிறார். குழினா வீடு, திருப்புகழ் பாடத்தான முடியும். அதெல்லாம் உரைப்பவர்னு ஏன் போட்டார்னு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, உரையாசிரியர்னு சொல்றோம். திருப்புகளை எவன் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றானோ அது மட்டும் இல்லாமல் ஏன் உரைப்பவர்னு போட்டார்னா, பாடுறவனுக்கு பொருள் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு சிங்கர் இருக்கிறார், வேற்று மொழியினுடைய பாடகர் ஒருத்தர் இருக்கார், அவர் மொழியில தமிழ் எழுதி கொடுக்குறோம், அவர் பாடுறார், நல்லா பாடுறார், ஆனால் அவருக்கு அர்த்தம் புரியாது. ஆனால் நம்மளும் சில சமயம் என்ன பண்றோம், ஒரு மந்திரத்தை கொடுத்துட்டோம்னா அர்த்தம் தெரியாம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அருணகிரிநாதர் அப்படி இல்லைனா, திருப்புகழ்தம் அந்த உரைப்பவர்தம் குழிமேவி அந்த பொருளை உணர்ந்து அந்த பொருளிலிருந்து பிரியாமல் வாழக்கூடிய அடியார்கள் செய்யக்கூடியதான உன் திருவடியை நினைக்கக்கூடிய அந்த பேரை எனக்கு கொடுன்னு கேட்கிறார். திருப்புகழை படிச்சு அது சொல்லக்கூடிய உண்மைகளை உணர்ந்து அதன்படி வாழக்கூடிய அடியார்கள் வீட்டுக்கிட்ட என்னை வெய்யுங்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம். இது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அர்த்தத்தை உணர்ந்து வாழும்போது, அந்த அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டு வாழும்போது நிச்சயமாக சுவாமி அதுக்கு உண்டான அனுகிரகத்தை செல்வார். வாழ்க்கை முறையாக மாற்றிக்கணும். அதே தான், ரொம்ப சிம்பிள். திருப்புகழை வாழ்க்கை முறையாக மாற்றிக்கணும். ஆமாம். சில சமயம் நீங்கள் சொல்லுமே அதை நம்ம ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டே டு டே லைஃப்பில் இன்றைக்கி டாக்டர் கொடுக்குற அந்த டயட் பிளானையே நம்மளால் மாற்றிக்க முடியல, சாப்பாட்டே நம்மளால விஷயத்தை மாற்றிக்க முடியல. இது சில சமயம் நம்மளுடைய உள்ள இருக்க கேரக்டரே அது கொஸ்டின் பண்ணும். நம்மளே அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம்னு என்னென்னா, வெளியே கொஸ்டின் பண்ணுறதை காட்டிலும் எனக்குள்ள அது கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம விஆர் ரைட் பாத். நம்ம வந்து அந்த தேடல் அப்படின்றது உள்ள இருக்கக்கூடிய முருகரை கண்டுபிடிக்கிறது. ஆமாம்.